வர செய்த பிறகு இந்த 5 விருத்தம் இது வந்து நம்ம ஐயாவளியில புனித நீராட்ட விழா இருக்கா இல்லையா? புனித நீராட்ட விழா நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இது படிக்கணும். புனித நீராட்ட விழா முன்னாடி ஒன்னாம் வச்சு நம்ம வியாபார சடங்குன்னு நடத்தும். ஏன்னா பிராமணர்கள் வரமாட்டாங்க. ஆனா அது புனித நீராட்ட விழா இல்லை. பிள்ளைங்களுக்கு புனித நீராட்டு விழான்னா ஐயாவளியில 7 படிக்கிற பாராயணம் பண்ற 10 நடத்துறவங்களை கூப்பிட்டு என்ன செய்யணும்னா ஒரு குடத்துல பக்கம் வச்சு ஐயாவுக்கு பணிவிட வச்சு அந்த குடத்து பதத்தில் திருநாமம் போட்டு முத்திரி பதம் விட்டு ஐயாவுடைய முகம் படித்து வாழப்படி படித்து அந்த பிள்ளைய பதவியிட வச்சு 2வது பட்டு கட்டி ஆரம் போட்டு அங்கே ஐயாவுக்கு முன்னாடி பணிவிடைக்கு முன்னாடி வச்சு அது படிக்கக்கூடிய இது அது கடைசியில் இந்த 5 விருத்தம் படிப்பாங்க. படித்து வெத்திரையில் பதத்தை போட்டு அதை எடுத்து தொளிக்கணும். தொளிச்சாதான் புனித அடையும். புரியுதா? இப்போ அடுக்கானவங்க ஒரு ஆளை புனிதப்படுத்த முடியாது. புரியுதுன்னா வண்ணாலும் புனிதப்படுத்த முடியாது. அவங்க அந்த நிலை அது அடுக்கான நிலை ஒரு குருத்தன்மையில வரணும் இல்லையா? அப்படியே அந்த அந்த அம்மமார்கள் பாடலைங்கிறது அதிகம் குழந்தைகளுக்குரிய பாடல். அப்படி வந்தனே வந்தாய் போற்றி மாதுமை நீங்க வந்து உருக்கமா படிக்கணும். ஒரு கார்த்திகை ஐயா உண்டு. அடுத்த வருஷம் கூட்டிட்டு தான் வருவேன். கண்டிப்பா வந்தா அவர் வருவார். வந்தா தான் நடக்கும். ஏன்னா 7 வருஷம்னா என்னன்னு தெரியும். அந்த வந்தனே வந்தாய் போச்சு அவர் படிச்சாருன்னா அந்த அந்த உள்ள முருகுது அப்படி முருகணும் இல்லையா? அதாவது அகத்தியருக்கும் ராவணனுக்கு பாட்டு போட்டி. அகத்தியருக்கும் ராவணனுக்கு பாட்டு போட்டி. அப்போ பொதிக மறைய சாட்சியா வச்சு பாட்டு பாடினாங்க. சரஸ்வதியை கூப்பிட்டாங்க. சரஸ்வதி சொன்னா அப்பா ராவணன் எனக்கு வலது கண்ணு அகத்தியர் இடது கண்ணு ஓடி போயிட்டா. பிறகு பாட்டுல ராவணன் பாடாத பாட்டு கிடையாது. ஆனாலும் பக்திங்கிறது பாட்டுல வரணும். அகிலத்திரண்டு 7 வருஷத்துக்கு பக்தி ராகம். நம்ம இப்போ சங்கீதம் சரிகம பதனிசா சங்கீதம் மகரிஷா படிக்கல. சங்கீதம் படிக்கிற மாதிரி இல்லை. ஆனா பக்தி இருக்கணும் இல்லையா? பக்தி இருந்தா இப்ப அம்மமார்கள் சிவபெருமானையும் நாராயணனையும் பாடுறாங்க. அவங்க சும்மா ரப்பா படிச்சா கடவுள் ஏப்பாரான்னு கேட்குறேன். இங்க உச்சி படிச்சாலும் சரி உக படிச்சாலும் சரி மன உருக்கத்தோட படிக்கணும் இல்லையா? பக்தியோட தான் வந்தனே வந்தாய் போ அப்படி இந்த கார்த்திகை படிச்சா அப்படியே சபை உருகிறோம். உருகணும் இல்லையா? மனதில் மயக்காக பண்ணுங்க. உருகணும் இல்லையா? அப்பதான் இந்த விருத்தத்தை படிச்சு அம்மமார்கள் சிவபெருமானுக்கு நானும் உருக்குறாங்க. அதை எப்படி இருக்கிறாங்க? ஐயா முதல் பொருளே ஆனந்தமானவரே, ஐயா முதல் பொருளே ஆனந்தமானவரே, மெய்யான மூல மேல் வீட்டில் இருப்பவரே, ஐயா முதல் பொருளே ஆனந்தமானவரே, மெய்யான மூல மேல் வீட்டில் இருப்பவரே, புனாக அண்ட பிண்ட தூரை கடந்தோனே, கோணாவட்டத்துள்ளே குடியிருக்கும் கோவே, ஐயா முதற் பொருளே ஆனந்தமானவரே, இசரே எங்களோட இணைப்பெல்லாம் நீர் மாற்றி தேசமதில் வாழ செல்ல வரம் தாரும், ஐயா முதற் பொருளே ஆனந்தமானவரே. ஐயானா என்ன? ஐயானா என்ன? இவன் இப்ப என்ன கேட்டேன்? அது தூய்மையான தன்மை எதுன்னு கேட்டது ஞானம் இல்லையா? ஐயானா என்ன? எல்லாத்துக்குமே விளக்கு. ஐயா என்றால் ஆனந்தமானவர். புரியுதா? நம்ம ஐயாவை கும்பிடுறது துன்பமா இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யல? ஐயாவை வழியில நடக்கல. யாராவது வாழ்க்கையில் துன்பம் இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா ஐயா வழியில நீங்க நடந்தா உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதையும் தாண்டி உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில உங்க உள்ளத்துல ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்படி இருக்கா இல்லையா? உங்க உள்ள இருக்கா? அப்படி ஐயா வழியில வரல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் சொல்லணும். அதுல டபுள் புத்தி இருந்தா நடக்குமா? ஒரு புத்தி ஆமையா எங்க வீட்டுல நாங்க கணவன் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், எங்க வீட்டுக்குள்ள அன்பா இருக்கிறோம் அப்படி சொன்னாதான் நீங்க ஐயா வழியில பாஸ் பண்றீங்க. இப்போ நான் ஒரு வாழை நடுறேங்க, 100 வாழை நடுறேன். அந்த வாழை மழை அடிச்சு காற்று அடிச்சு நஷ்டப்பட்டு போகுது. திருப்பியும் ஒரு 100 நடுறேன்.
நஷ்டப்பட்டு திருப்பி தந்தா வாடகை நடுவனான்னு நட மாட்டேன். ஏன்னா என்னால் முடியாது. அதுபோல ஐயாவுடைய நீங்க பயணிக்க நீங்கள் சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், நீங்கள் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், நீங்கள் பொறுமைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இல்ல எங்க வீட்டுல நாங்க எப்படி சண்டை போட்டு தான் இருக்கிறோம், எங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னா இன்னும் நீங்கள் ஐயா வழிக்குள் பிரவேசிக்கவில்லை. அப்ப எத்தனை பாய் விசாரணம் சரியா தப்பா இது நீங்க சிந்திக்க வேண்டும். அப்போ நம்ம வீட்டுல ஐயா வழி பாஸ் ஆகுதுன்னு சொன்னா நம்ம கணவன் மனைவிக்குள்ள நம்ம பிள்ளைகளுக்குள்ள எல்லாரிடத்துல அன்பு விட வேண்டும். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒண்ணுக்கொண்ணு தாழ்மை, பணிவு, அன்பு, எதிர்த்து பேசாமை, இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள பாஸ் ஆனாதான் ஐயாவளி. நீங்க ஐயாவளி என்ன நினைக்கிறீங்க, ஒரு நாமத்தை போடுறேன் ஒன்னும் நடக்க. அதனால ஐயா முதல் பொருளை ஆனந்தமானவை, மெய்யான மூல மேல் வீட்டில் இருப்பவனே, தூணாக அண்டமண்ட பஞ்சபூதங்களை கடந்து இருப்பவனே, கோணா வட்டத்துள்ளே குடியிருக்கும் கோவை. கோணா வட்டம் சொன்னா மூலாதாரம், அதுல இருக்கிறது என்ன பாம்பு. பாம்புன்னு சொன்ன நம்ம என்ன செய்யறோம்னா இந்த கோயில் எல்லாம் பாம்பு இருக்கு பாருங்க, அதையும் கொண்டு பாறை ஊற்றிட்டு இருக்கிறோம். இங்க எப்படிதான் பாறை ஊற்றணும், அதை விட்டு கையை தான் கொட்டோம். ஐயா சொன்ன பாம்பு இது இல்லை, நமக்குள்ள இருக்கிற சக்தியின் வடிவம் பாம்புன்னு சொன்ன உடனே நம்ம இங்க உலகத்துல தேடுறோம். அதல்ல, நமக்குள்ளேயே இருக்குங்க குண்டலினி, அதான் கோணா வட்டம், அது நமக்குள்ள என்ன எல்லாருக்குள்ள இருக்கு. இப்பதான் பாருங்க, இதை கண்ட தெய்வேந்திரன் இறைவனுடைய திருவடிக்கான அவருடைய திருமுடியை சூடி அங்கே காட்சி கொடுக்கலாம். இந்த காட்சி யாருக்கு மனதில் பட்டுன்னா சம்பூர்ண தேவனுடைய மனதிலே பட்டது. உடனே சம்பூர்ண தேவன் அந்த பக்கத்தில் இருக்க பரதத்தை மானே கேள், இந்த வானவர்கும் தன் சிரசில் இருக்கிற இந்த திருமுடியை நான் சூடி பெண் தலைவரத்தின சிங்காசனத்துக்கு நாராயணனுடைய அந்த சிங்காசனத்தில் இருந்து தெய்வ சார்ந்தவர்கள் புடைசூழ கட்டியம் கூட இந்த உலகத்தை ஆண்டால் எப்படி இருக்கணும் ஒரு கேள்வி கேட்டார். பாருங்க, தெய்வனுடைய திருமுடி நாராயணனுடைய சிங்காசனத்துல மனுஷன் போயிருக்க முடியுமான்னு கேட்க. அவன் கேட்கிறான், அந்த சிங்காசனத்துல இருந்து சார்ந்தவர்கள் கட்டியம் கூட உலகத்தை ஆண்டால் எப்படி ஒன்னு அவ பரவதா அப்படித்தான் ஐயா, உண்மை கடவுள் அப்படி படைத்தார், இப்படியும் படைத்தோர் இரவாது இருப்பார். இதான் கேள்வி. நீ ராஜாவா இரு, உலகத்தை ஆளு, அது செத்து போயிருவியே, அப்படித்தானே. இந்த ஆப்பிள் போன் கண்டவர், 2 லட்சம் ரூபாய்க்கு போன் கண்டவர், கடைசியில அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன ஐயோ இதெல்லாம் நான் என்னத்துக்கு எதுக்கு, நான் இனி ஒரு பிறவை பிறந்தால் ஒரு ஏழையாக பிறந்து நான் கடவுளை அறிய வேண்டும், கடவுளை அறிஞ்சாதான் பிறவியத்து போகும். அவன் நீ நாட்டுக்கே ராஜாவாயிரு, யாராயிரு, எவ்வளவு பெரிய வசதியா இருக்கு, விஞ்ஞானியா இரு, எனக்கு என்ன பதவியில இரு, செத்து தானே போவேன். அப்ப சாகாது இருக்கு வழி இருக்கா இல்லையா, சாகாது இருக்கு வழி இருக்கா இல்லையா, இருக்காது இருக்கு. அதானே ஐயாவளி, அதான் ஐயாவளி, அதுதான் ஐயா சொல்லுங்க. ஐயாவளியில வந்து நீங்க சாக மாட்டீங்க, உங்களுக்கு இனி ஒரு மரணம் இல்லை, மரணம் இல்ல பெருவாழ்வு, இதான் ஐயா வழி. அப்ப கேட்கிறோம், சாகாது இருப்பாரோ, ஒன்னும் பெருமூச்சு விடுறான், பெருமூச்சு விடணும் கடவுள் வந்து நிற்கிறாங்க, 2 பேரும் போர்த்தல் படிக்கிறாங்க. அறிஞாதா குருவே வந்தீரோ, செல்வ கடலே வந்தீரோ, சீமானை வந்து போர்த்தல் படிக்கிறாங்க. உடனே சிவபெருமா நாராயணத்தில் சொல்ற, நாராயணரே இந்த சம்பூர்ண தேவன் தவத்தை துறை தருத்தான் இல்லை. என்ன இவன் தவத்தை முடிக்கல. தவம்னா என்ன, எண்ணமற்ற நிலை, ஆனா தவத்தை முடியல. என்ன செய்தா, திருமுடிக்கு மேல ஆசைப்பட்டதுனால தவம் அச்சு போகல. உடனே சம்பூர்ணா உன் மனசுல இருக்க சொல்லு, ஐயோ நான் அறிய பெண் அறிவாள் என்று எவ்வளவு ரகசியம் பேசினாலும் கடவுள் அறியாம இருக்க முடியுமான்னு கேட்க. அப்போ ஒருவர் நம்ம எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், இதான உண்மை. அப்போ நான் அறிய பெண் அறிவாள் என்று இருந்தோம். அங்கு சொல்லி யார் போட்டாரோ, நாங்க எப்படி பேசுறோம், ஒரு ஊமை பேசினா வெளியில தெரியுமா, அதுபோல உள்ளத்துல பேசினா ஐயான்னு சொல்லி 2 பேரும் போட்டு படிக்கிறாங்க.
நிறைய பேர் என்னதான் நம்மளாம் திருமூலை படிச்சிருக்கிறோம், பட்டினத்தார் படிச்சிருக்கிறோம், எல்லாம் படிச்சிருக்கேங்க. ஆனா இந்த பரதேவதை படிச்சா பாருங்க, காரணா அரிநாரணா கவி பூரணா வெகு தோரணா கவிஞோர் தோளும் வருணா கருணாகர தருணா வெகு தருணா கவி வருணா கவிமான் சிவா போற்றி. இதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? இதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்க. அவ்வளவு பெரிய கவிதை, ஆசு, மதிரம், சித்திரம், விஸ்தாரம், 4 கவி ஒரு பூரண ஞானிக்கு தான். அந்த அளவுக்கு தவத்தினால அவன் என்ன செஞ்சுட்டா, அந்த பிரம்ம ஞானத்தை அடைஞ்சிட்டா. குணசீலா சத்துவ குணசீலனே காயாமு மேரி பாடாத அடியாத உடலுக்கு சொந்தக்காரனே, நாங்க யாரு? சிறியார் அறியாத செய்த பாவத்துக்கு எங்களை மன்னிச்சு முகம் பார்ப்பாய் என்று பாவ மன்னிப்பு கேட்கிறார். கடவுளை சரணடைகிறார். உடனே அங்கே கேட்டங்க, ஏன் ஒரு பெண்ணுக்கு ஆவியா? உடனே அந்த அந்த பையன் வரும், கேட்டுக்க பார்த்தீங்களா, அறிவு கட்ட மாதாவான ஒரு அம்மா ஒரு குழந்தைய ஏன்னா இருந்த நேரம் இல்ல பேசுவாளா இல்லையா? ஒருக்காத சேட்டை பண்ணுது பிள்ளை. என்ன பண்றீங்க? பேசுங்களா பேச மாட்டீங்களா? அம்மா பேசுங்களா பேச மாட்டீங்களா? இல்லாம மாட்டியா? ஒரு சொல்லுவாங்க, ஒன்ன பெற்ற ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்க மாட்டேனா, ஆனா ஆம்பளை பிள்ளைங்க அவ்வளவு சேட்டை பண்ணும். அப்ப இப்படி சொல்லுவாங்க, அதுக்காக அந்த பிள்ளைக்கு மேல அன்பில்லைன்னு பொருளா? இந்த அறிவு எப்படி நீங்க எடுக்க போறீங்க? ஐயா இங்கு அவர்கள் திட்டுகிறார் என்று சொன்னால் அவர்களைத்தான் கதியடிக்க தன்னுடைய ஆயுதமாக எடுக்கிறார், தன்னுடைய பாத்திரம். இது புரிஞ்சுக்கிற எத்தனை பிறவியான தெரியுமா? இந்த பிறவியோடு நம்ம பிறவி முடிஞ்சு போனாதான் நீங்கள் சம்பூர்ண தேவனையும் பரதேவதையும் ஒரு குறை சொல்ல மாட்டீங்க. அவ இப்படி படிச்ச உடனே ஐயா சொல்றாரு, இப்படியே கன்னி கடவுள் ஒரு பெண்ணை பார்த்து கன்னின்னு சொல்ல, நீ இங்க கன்னின்னு சொல்ல முடியுமா? இல்ல அவர் சொல்றாரா இல்லையா? இப்படியே கன்னின்னு நாராயணன் சொல்றாரு, அவளை நீங்க கன்னின்னு சொல்ல முடியுமா? அப்ப நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்றீங்க? அப்ப உங்களுக்கே நீங்க எதிரி தானே, உங்களுடைய ஞானத்துக்கு நீங்க தானே தடை. அதுதான் அப்ப கடவுள் ஒருத்தைய கன்னினா பரிசுத்தவாள் இல்லையா? அதுக்கு பிறகு நம்ம அவளை போய் மோசம் தப்புன்னு சொன்னா எவ்வளவு பெரிய குற்றம், தெய்வ குற்றம் தானே இது. இதுல எப்ப விடுபட போறீங்க? இதெல்லாம் சொல்லுங்க, இந்த சின்ன பயக்கல்களை சொல்லுங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. அதுவும் பரதேவதையே சம்பூர்ண தேவனை ஒரு நாளும் சொல்லாதீங்க. உடனே அந்த பரதேவத்தை கேட்கிற, நீ என்ன ஒரு பெண்ணுக்காவியா? ஏற்கனவே நீ முக்கிய பிரச்சனை மனைவி, சரி இவ்வளவு நீ தவத்திலேயாவது வெற்றி பெற்றியா இல்லை. அதனால இந்த உலகத்துல பிறந்து கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு படாத பாடுபட்டு அழுந்த துயரப்பட்டு பட்டதெல்லாம் பட்டு சொந்த மனை மறந்து சுக சோகனம் மறந்து தாய் தகப்பம் மறந்து இதெல்லாம் நீங்க மறந்துருக்குதா இல்லையா? நீங்க கஷ்டப்பட்டீங்களா இல்லையா? நீங்க கஷ்டப்பட்டீங்களா இல்லையா? நீங்க கஷ்டப்பட்டீங்களா இல்லையா? இதைத்தான் சொன்னார். பரதேவதைங்கிற ஒரு பெண்ணை வச்சு உலக பெண்களுக்கெல்லாம் இதை சொன்னாங்க. நீங்கள் இறைவன் அடையணும்னா கஷ்டப்பட்டு நீங்க நினைச்சு பாருங்க, செத்து போகணும்னு நினைக்காத பெண்ணு உலகத்துல உண்டையா? செத்து போயிருவோம் தற்கொலை பண்ணிடுவோமான்னு நினைக்காத பெண்களே கிடையாதுங்க. சவாலுக்கு சொல்றேன், சேலஞ்சு பண்ணி சொல்றேன். எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு நிலை வரும். ஏன் அப்படி வருதுன்னா, ஞானம் அடைவதற்கு அதுதான் படி. இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை, இது இருந்தா என்ன செத்தா என்ன, அந்த மாதிரி நிலை வந்து அதுக்கு பிறகு நான் உன்னை ஏற்றெடுத்து இல்லையா, அதுக்கு பிறகு நீ எப்படி வீட்டை விரித்து அந்த பரத்தை வச்சு என்ன நோய்ங்க, என்ன உதிரப்போக்கு. இப்ப வந்து நிறைய பெண்களுக்கு அதுதான் நோய், என்ன உதிரப்போக்கு. அப்படி வந்து அதுக்கப்புறம் வீட்டை விரித்து மேல தெய்வ வழியார் நாச்சியார் ஐயா சொல்றாங்க, ஐயா சொல்றாங்க நாச்சியார் போல. நாச்சியார் என்ன பெரிய நாச்சியார் அப்படின்னு சொல்லுவோம். உயர்ந்த நிலை, பரநிலை, அதுக்கு மேல ஒரு நிலை கிடையாது. அப்படி அவளை பிரவேசித்த அடுத்து சம்பவத்தை கேட்டேன். சம்பவம் ஒன்ன படிச்சான் பாருங்க, அவன் படிச்சான் பாருங்க. 6 செஞ்சனை சூடி ஐயனே அலையிலே துயில் ஆதி வராகவா, இப்படி சீதமான் கூட செல்வனை போற்றி ஐயனே நான் தவம் இருக்கும் பொழுது இந்திராணி மன்னன். இந்திராணி மன்னன் யாரு? இந்திராணி மன்னன் யாரு? இந்திரன். அந்த இந்திரன் அந்த சட்டை அவன் அப்படித்தான் பண்ணுவான். அவன் விஸ்வாமித்திரனை கெடுத்திருக்கான். யாரெல்லாம் தவம் இருக்கிறாங்களோ அங்க என்ன செய்வான்னா ஏதாவது ஒரு வேஷம் போடுவான். அதுபோல சம்பூர்ணனுடைய மனதை அப்படியே ஆசைப்படுத்துறதுக்கு இருமுடியை காட்டி
என்னை தெய்வீகத்திலிருந்து மறைத்து விட்டான், விஞ்ஞானத்திலிருந்து என்னை மறைத்து விட்டான் அப்படின்னு ஐயாவை சரணடைந்தார். உடனே ஐயா சொன்னார், சம்பூர்ணா நீள நூலிட்டு நீ தவம் இருக்கையிலே ஆசை வரலாமா? அறிவு கட்டமா? இதுதான் படிச்சுக்கிட்ட அறிவு கட்ட மாதேவன். ஆசை வரலாமா? அறிவு கட்ட மாதேவன். அறிவு கட்ட மாதேவன் எதுக்கு சொன்னாங்க? ஞானம் அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எதையும் செய்யக்கூடாது. அதனால நீ இந்த ஞானம் அடையாதனால இந்த உலகத்துல பிறந்து இல்ல. அவன் ஞானம் அடைஞ்சு போனா ஐயாவோட அவதாரத்தை எப்படி நடத்துறது, அவதார சடத்தை எப்படி வளர்த்த, இதெல்லாம் மிகப்பெரிய கடினங்க. அதனால சொல்லி அவனை பிறகு செய்கிறேன். அவன் கேட்டான், ஐயா நீங்க பிறப்பேன்னு சொன்னீங்களே அதுக்குரிய அடையாளம் என்ன? அது சொல்ற பாருங்க. பூமிதனில் தேசபர சோதனைக்கு நிச்சயமாய் நான் வருகும் நிசத்து கடையாளம் பூமியே ஒதுங்கி பொருந்தி மிக வாழும் சுவாமி வேதம் மறந்து வருவதற்கு தன்மையது. அப்ப இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அநீதங்கள், அநியாயங்கள், அதர்மங்கள், அக்கிரமங்களை சொல்றாங்க. பூமியில் ஓர்த்திக்கு பொருந்துவா சுவாமி வேதம் மறந்து. சுவாமி வேதம்னா வேதம், நம்ம இறைவனை பற்றிய பாடல்கள். இது யாரும் ஏற்க மாட்டாங்க. சூழல் வேதங்கிற உலக கல்வி உண்டாகும். சாதி வரம்பு தப்பி நிலைமா பாருங்க, எல்லாருமே ஜாதி வாரி கடற்கடு அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ ஜாதி என்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகமாக விட்டுவிடுவாங்க. ஜாதிக்கு ஒரு கட்சி தலைவர் அப்படியே சாதி வரம்பு நிலை மாறும். பாரிகளுக்கு மூப்பு, பாரினா பெண்களுடைய மூப்பு உலகத்தில் அதிகப்படும். பட்டுக்கே இல்லையா? பெண்கள் வந்து எல்லா துறையிலும் என்ன செய்யறாங்க? ஃப்ளைட் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, இருக்காங்க. எல்லா நிலையிலும் பெண்களுக்கு அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்பட்டது. அதுபோல நீச குலங்கள், அந்த நேர்மை இல்லாதவங்க எல்லா நிலையிலும் அப்படி இருக்கிறாங்களா இல்லையா? அதிகாரம் எல்லாம் அப்படி. அதுபோல வானத்திடிகள், இயற்கையுடைய சீற்றங்கள், இயற்கையுடைய பேரழிவுகள் உலகத்தில் இருக்கும். இலைகள் கருகும், இருவேதம் பொய்யாகும், நட்சத்திரம் உதிரும். அப்படின்னா வானத்திற்கு நட்சத்திரம் சூரியனுடைய வெப்பம் இப்போ கொஞ்சம் அப்படி இருக்கு. இந்த இப்போ 40 செல்சியஸ் இப்போ நடக்குது. இது 45 செல்சியஸ் அப்படி போயிட்டுன்னா எல்லாமே உருகிடும், மரங்கள்லாம் பற்றி எரிஞ்சிடும். நம்ம கூட வெப்பம் தாங்க முடியாமல் கருகிடுவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஆகும் என்று சொன்னார். அதுபோல பொய்ச்சேத்திர குருக்கள், குருக்கள்ங்கிறது குரு என்றாலே ஞானம் பெற்றவர் தான். ஆனால் எந்த விதமான ஒரு நிலை இல்லாமல் நான் இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால இல்லை, நான் இந்த அது கிடையாது. ஒரு குடும்பத்தில் நம்ம பிறந்ததுனால நம்ம குருவாக முடியாது. குருங்கிறது கடவுளை தேடி தேடி அதை ரொம்ப தீவிரமாக யார் பயிற்சி பண்ணுறாங்க, தேடுறாங்க, அந்த ஒழுங்குக்குள்ள, அந்த விரதங்களுக்குள்ள, நேர்மைக்குள்ள யார் வாழ்றாங்களோ அவங்க தான் குருக்கள் ஆக முடியும். ஆனால் இந்த மாதிரி இல்லாமலே எல்லாரும் தங்களை குருக்களாக சொல்லிக் கொள்வாங்க. அவங்கெல்லாம் யாரு? போய் சேர்ந்துருக்கோம். அதுவும் நவ்வா துணுக்கு. நவ்வா துணுக்குன்னா நமக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்முடைய நாடு 1947 சுதந்திரம் அடைஞ்சு. சுதந்திரம் அடைவதற்கு ஒரு நாளத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் பிரித்து கொடுக்கப்பட்டது. பாகிஸ்தான் பிரித்து கொடுக்கலன்னா நம்ம நாடு இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கோம். இன்னைக்கு இந்த தீவிரவாதம் தான் நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம கீழே தள்ளி. இது இப்போ இல்லை, எப்பொழுதுமே இந்த நவ்வாத்துனுக்கு நாட்டில் அடைச்சல் வரும். அதுபோல சிவாலயங்கள், இறைவனுடைய ஆலயங்கள் பயனற்று போகும் என்று சொன்னார். கிணறு துன்பம், மக்களுக்கு நோய் நொடிகள் அதிகப்படும் என்று சொன்னார். அதுபோல காமோக வரி. காமோக வரின்னு தெரியுமா? முன்னாடிலாம் ஆண்கள் வந்து மனைவியை கொள்வதாக பார்த்திருப்போம். இப்ப அப்படி இல்லை. கள்ள கணவனுக்காக மனைவிகள் கணவனை கொள்ற நிறைய. அபிராமி உங்களுக்கு தெரியுமா? 4 வருஷத்துக்கு முன்னாடி அபிராமி அவ புரோட்டா கடைக்கு புரோட்டா வாங்க போனா, புரோட்டா மாஸ்டர் கிட்ட காது, அதுவும் கள்ள காது. பிறகு என்ன, 2 வயசு பையன், 4 வயசு பொண்ணு, அது 2 கொண்டுட்டாங்க. இது பிள்ளைய கொண்டா. எத்தனை பேர் கணவனை கொள்றாங்க? அப்ப இது எதனால? கடவுளை அறியாத குற்றம். உங்கள்ட்ட பக்தி இருக்குமானால் இந்த மாதிரிப்பட்ட எண்ணம் வர விட மாட்டார் கடவுள். ஏன் கடவுளை வணங்கணும்னா இந்த கெட்ட எண்ணங்கள் நமக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்றாங்க. இப்படியாக காணிக்கை இதெல்லாம் இருக்கும். அக்கினியால் தண்ணீரால் அநேக சீமை அழியும் என்று சொல்லி இப்பொழுது சம்பூர்ண தேவனை தன்னுடைய அவதார சடத்தை வரவழைக்க செய்து
அவதார ஜடம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? பர்வதாமலை உச்சியில இருக்கு. அது அழியல. உடல் இல்லை, சடம்னா அது ஆன்மா, அது வேற, அது இப்படி, அது அப்படி. ஒருவருக்காக ஞானம் கிடைச்சிருக்க முதல்ல. நீ அதுக்கு அர்த்தம் அப்படி இப்படி சொல்றீங்க, அது அது ஆகுமா அப்படி? அதாவது சில பதங்களுக்கு அப்படியே தான் பொருள் எடுக்கணும். சில பதங்கள் அதை தத்துவ சாணார், பனையேறி சாணார், அது ஜாதி சாணார். ஆனா சிவபெருமான் போட்ட சாணார் அது உயிருக்குரிய பேர் இல்லையா? அதுபோல அவதார ஜடம் பர்வதமலை உச்சியில இருக்கு. தேவர்களை விட்டு ஐயா எடுத்து வர செய்து தேய்ச்சி உயிர் கொடுத்து அந்த சம்பூர்ண தேவனுடைய உடலை நறுக்கென்று அடித்து விட்டு, அவங்க உடல் இருக்கும் இல்லையா, அதை அடிச்சுக்கிட்டு தேவனுடைய உயிரையும் ஐயாவுடைய அவதார ஜடத்தையும் ஒன்றுபடுத்தி நீ எனக்காக 6 தரம் என்ன அகம் பார்த்தீங்களா? எவ்வளவு தெளிவா சொல்றாரு. 6 தரம்னா 6 யுகம். இதுக்கு முன்னாடி உள்ள 6 யுகங்கள்ல என்ன நீ தூக்கி சுமந்திருக்கிற, காட்டுல மரங்கள சுமந்திருக்க, உனக்கு தான் என்ன செய்யல, ஒண்ணுமே தரல. இனி எனக்கு ஒரே ஒரு அவதாரம், அதுக்கு பிறகு எனக்கு அவதாரம் இல்லை. அந்த அவதாரத்துக்கு முடிவுல உனக்கு எல்லாம் தரும். இப்ப சாமி தோட்டம் நடக்கிறது யாருக்கு? யாருக்கு? அவதார சடத்துக்கு. பூமுக சிங்காசனம், பொன்முக சிங்காசனம், மயில்முக, இதெல்லாம் என்னது வாங்கணும், புரியுதா? அந்த அவதார சடத்துக்கு எல்லா சிறப்பு தருவேன் சொல்லி சடம்பரங்க லோகம் தட்டுக்கிற மாதிரி உடம்பரங்க செய்தார். அப்படி செய்து விட்டு இருக்கிற பொழுது இப்பொழுது ஐயா ஒரு கதை சொல்றாரு. என்ன? இப்ப நமக்கு நல்லதுக்காக பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு நாள் பட்டத்தை சுட்டிக்கிட்டு அங்க இருக்கிற கறி பிறந்தது. கறி பிறந்தாலும் நான் ஓடுனேன். ஓடணும் கரைக்கு வரும்னு கேட்டால் ஏன் காரணமாயவரே ஏன் ஓடுறீங்க? இப்போ கரியம் பிறந்துட்டான், கரிய பிறந்துட்டான், அவன் என்ன செய்ய முடியாது, யாரும் கொல்ல முடியாது, கரியனை யாரும் கொல்ல முடியாது, முப்பொருளாலையும் கொல்ல முடியாது. அவன் வந்தேன் என்று சொல்வார், வரவில்லை என்றுடுவார், இதோ வந்தான் என்பார், இவர் இல்லை என்றுடுவார், அதோ வந்தான் என்பார், அவர் இல்லை என்று. இப்படி ஒரு சூழ்நிலை எடுப்பேன். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு என்ன நாடு? கிருஷ்ண ஜெயந்தி. இன்னைக்கு விடுமுறை இந்தியா முழுவதும் இருக்கு இல்லையா? ஐயா பிறந்தநாளுக்கு விடுமுறை எங்க இருக்கு? எங்க இருக்கு? கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இருக்கு. அப்ப மக்களை காந்தி பிறந்த நாளுக்கே விடுமுறை. காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 இந்திய அரசாங்கத்தை விடுமுறை இல்லையா? வீரமா முனிவருக்கு விடுமுறை, இயேசு பிறந்ததுக்கு விடுமுறை, அதுபோல என்ன கிருஷ்ண ஜெயந்தி விடுமுறை. ஆனா உலக மகா கடவுள் இதுவரைக்கும் இப்படி ஒரு கடவுள் வந்ததும் இல்லை, இனிப்போல் வரப்போவதும் இல்லை. இதுவரைக்கும் வந்தது நாராயணத்தினுடைய ஒரு பாகம். அது ராமாயணம் இருந்தாலும் சரி, கண்ணன், எல்லாருமே கடவுளுடைய ஒரு பாகம் தான் வந்தது. இப்ப அப்படி இல்லை, கடவுளே வந்திருக்கிறார், முழு பொருளே வந்திருக்கிறார். ஏன் அறியல? ஏன் எல்லாரையும் அறிய முடியல? இதோ வந்தான் என்பார். இவர் அவரே மறைக்கிறேன், அவர் தன்னை காட்டல. நம்ம இப்ப ஐயாவை அறிஞ்சிருக்கோம்னா நம்ம என்னது மகா பாக்கியசாலி. பிரதமரை விட நம்ம பாக்கியசாலி, முதலமைச்சரை விட நம்ம பாக்கியசாலி. ஏன்னா கலியுகத்துல அறிய முடியாது, நீங்க நினைச்சு அறிய முடியாதுங்க. இப்ப இந்த மகேஸ்வரன் நினைச்சு ஐயா அறிய முடியாது. இந்த மகேஸ்வரனை ஐயா கொண்டு வந்திருக்கே இல்லையா? நம்ம ஒரு வேலைக்கு ஒரு 100 பேருக்கு வேலை, 1,00,000 பேர் நிற்பாங்க. ஆனா 100 பேருக்கு தான் வேலை. அந்த 100 பேர் தான் ஐயா வழி. ஐயா வழினா நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதனால புரிஞ்சுடுங்க. நம்ம இந்த கலியுகத்தை அவர் சொல்றாரு, நான் ஒண்ணுலையுமே நினைக்க மாட்டேன், காட்ட மாட்டேன். எப்படியும் உள்ளறிவோ என்ன அறிவா? மண்ணில் அடங்கேன், மரத்தில் அடங்கேன், கும்பில் அடங்கேன், குபித்தில் அடங்கேன், நம்பில் அடங்கேன், சரிகையில் அடங்கேன், கிரிகையில் அடங்கேன், யோகத்தில் அடங்க, ஞானத்தில் அடங்க. ஒன்றிலுமே அடங்காம இருந்து களிமொழி பெயர்ந்து ஓதுவீங்க ஐயா. நீங்க இந்த களி அடிக்க வந்தா நாங்க எப்படி நம்ம கற்றுக்கொள்றதுன்னு கதைக்கு 1 மணி கேட்கிறான். அதுக்கு ஐயா சொல்றாரு, ஓரெழுத்தும் இரணுந்தோம் உற்றபர மூன்றெழுந்தோம். நீங்கள் எப்படி வருவீர்கள்? எப்படி கேட்டான்னா
ஓரெழுத்து ஓம், ஈரெழுத்து அரி, மூன்றெழுத்து ஆ உ இம், ஐந்தெழுத்து நமச்சிவாயா, ஆறெழுத்து ஓம் சரவண பவா, எட்டெழுத்து ஓம் நமோ நாராயணாய். அவர் இதில் எதிலுமே அடங்க மாட்டேன் என்று ஓதினீர் ஐயா. உலகளந்த பெம்மானே, எட்டா பொருளே எளியவனுக்கு எளியவனே, கட்டா கரியே கருவறுக்க வந்தால் நாங்கள் உண்மை கண்டு நிரப்புறது எப்படி எப்படி கேட்டாரு? மனத்தக தடைக்கு உன் பதத்தடி பணிந்திட வகுத்துறை என பதத்தடி மிசை விழுந்தார். சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க. மனத்தக தடைக்கு உன் பதத்தடி பணிந்திட வகுத்துறை என பதத்தடி மிசை விழுந்தார். என்ன அப்படின்னா கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல், சமப்படும். இது கணக்கு பாரு. அப்போ கூட்டுவதை கூட்டி, பெருக்கிறத பெருக்கி, கழிப்பதை கழித்து, வகுக்கிறத வகுத்து, சமப்படுத்தி உலகத்தை சமத்துவமாக ஆள வருகிறார். அப்போ அந்த கரைக்கோட்டு மொழி கேட்கறதுக்கு ஐயா சொல்றாங்க, என் மாமனியே, நீங்க என்னோட உண்மையான சொல்லனா இருப்பதாலும், நீ கருகி உருகி மருகி கேட்டதாலும், எப்படி கேட்ட? எப்படி கருகி உருகி மருகி கேட்ட? எப்படி மறுகினாரு? காதலாகி கசிந்து. இது யார் படிச்சது தெரியுமா? ஞான சம்பந்தர். அப்படி இறைவன்கிட்ட காதலாகி, இந்த உலகத்தை எதை காதலிச்சாலும் ஃபெயிலியர். ஆனால் யாரை காதலிச்சா வெற்றி? கடவுளை காதலிச்சா மட்டும் வெற்றி. இறைவனை நேசியுங்கள் இல்லையா? அப்படி நீ கருகி உருகி கேட்டதுனால சொல்ல எனக்காக பேரும் எனக்கு பூசை முறையும் இல்லை, புனக்காலம் இது பூவதிகள் போட்டு போற்றிய நில்லார், மாடு மண்ணுருவை வணங்கி திரியார்கள், என் பெயரை சொல்லி யாதொரு வந்தால் அன்போடு அவரை ஆதரிக்கும் பேரால், இறப்போர் முகம் பார்த்து ஈது நன்றார், பரப்போரை கை சேர்த்து பறிவது நன்றார். என் பெயரால் முத்திரிகள். முத்திரின்னா திருநாமம் அல்ல, முத்திரி பதம் அல்ல. முத்திரைங்கிறது எண்ணுகிற எண்ணம், சொல்லுகிற சொல்லி, செய்கிற செயல் மூன்று ஒன்றாக இருக்கும். இப்ப நம்ம என்ன என்றது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, செய்கிற ஒண்ணு. ஆனா ஐயா இல்லையா, எண்ணம் சொல் செயல் மூணு நிறைவேற்று. யாராவது கேட்குது, அப்பா ஒரு 100 ரூபா தெரியும், ஐயோ நான் 100 ரூபாய் கண்டு 100 வருஷம் ஆச்சு, அடிச்சு விட்டுருவோம். ஆனா உண்மையிலேயே போய் சொல்றோம் இல்லையா? அதை ஒரு ஆணுக்கிட்ட சொல்லணும் பண்ணாலும், நீதான் என்கிட்ட 100 ரூபாய் இருக்கம்மா, எனக்கு அத்தியாவசிய தேவைக்கு இருக்கு, உனக்கு வேணும்னா தாரேன், நீ இந்த நேரம் தந்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லாம வாய் சிலர் வீட்டுல ஆள் இருக்கோம், ஏமா உங்க புருஷங்க அது அவங்க இங்கோ காணலையே, வாய் திறந்தா போய் அதுக்கப்புறம் எப்படி ஐயாவதே ஆகும்? அப்போ புத்திரிங்கிறது எண்ணம் சொல் செயல் மூன்று ஒன்றாக இருக்கும். அதுபோல ஏழ்மையா வருவோம், ஈரப்பன் பரப்பன அவன் ஏழைகளை எளியவர்களை என்ன செய்யுங்க, ஆதரிங்கள் என்று ஐயா சொன்னாங்க. அதுபோல சினமும் மறந்து, யாருக்கெல்லாம் கோபம் வரும்? கோபம் வருவோம் எல்லாருக்கும் வரும். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? என்ன பார்த்தா நம்ம கோபம் நம்மளுக்கு தெரியும். அந்த கோபம் எத்தனை அன்பினால உள்ள கோபம். இங்க நல்லா இருக்கணும், இங்க நல்லா படிக்கணும், இங்க முன்னேறணும், இங்க மேன்மேடணும், இந்த நற்சிந்தனையினால வரும். இவ்வளவு சொல்ல போறீங்க கேட்கலையே, அந்த மாதிரி வரும். அப்ப அந்த சினம் மறந்து அந்த 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 கோபத்தையே மறந்துடணும். தன்னை காக்க சினம் காக்க, சினம் காக்கால் தன்னையே கொண்டு. ஐயான்னு சொன்னாங்க, கோபம் வந்து உங்களுக்கு கொல்லும் பேரா இருக்கணும். அதனால கோபத்தை அதுபோல மாசு கனியை மனதோடாத அறுத்து வாசு நினைவு வந்து. மாசு கனி என்ன? மாசு கனி என்ன சொல்லுங்க உங்க மனசாட்சி. எண்ணம் தான் என்னன்னா, சினிமா பார்க்கறது, சீரியல் பார்க்கறது தான் மாசு. வீட்டுல டிவி கேபிளே வைக்கப்படாது. ஏன்னா நம்ம செருப்பு எப்படி வெளியே போடுறோமோ அதுபோலதான் மனசுல இறைவனுடைய சிந்தனையை தவிர வேற எண்ணம் உள்ள வரக்கூடாது. அதான் மாசுக்கை. அதை மனதோடாத அறுத்து மாசுன்னா சோசம் சொன்னார். காலுக்குள்ள திரி, இது எதிரி இல்லை திரி, கையதுக்குள்ள திரி
மேலுக்குள்ளே திரி, வெளியேதுக்குள்ளே திரி, கண்டெடுத்தார் வாழும். அப்படின்னா என்ன? குறை முந்திரிக்கா, நிறைய சேர்ந்து வா, கூட்டத்திற்கு யார் கண்டுபிடி. அப்ப திரி என்றால் ரகசியம், மறைப்பொருள். 62ல் கடவுள் பிரம்ம ஞானத்தை, கடவுளை நடத்தி வச்சிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? இதை தேடணும், படிக்கணும். இதுதான் என்ன? ஞான திறவுகள் அம்மானை. 62 தான் நம்மளுக்கு ஒரு ஞானத்தை திறக்கக்கூடிய சாவி. அப்ப இதை படிக்க படிக்க நமக்கு இப்படியாக சொல்லி அன்பாகி வந்தவரை அழுக்கக்கூடியது ஏற்படும். இப்போ ரொம்ப பக்தி வந்துச்சுன்னா ரொம்ப அதிகப்படும். இதுக்குன்னா பக்குவப்படுத்துவது பம்பான மாத்தானை பழத்தை அறுப்பதும். அது வேற மாசி கறி அறுத்து மக்கள் ஒருமித்தவுடன் நம்ம எல்லாரும் இப்ப பாருங்க, நமக்குள்ள இருக்கா இல்லையா? நமக்குள்ள யாருக்கிட்டையும் எந்த அழுக்கையும் இருக்கா? நம்ம எல்லாரும் ஒரே சகோதரத்துவமா பழகிறோமா இல்லையா? இதுதான் ஒருமிக்கிறது. எந்த ஒரு தீய எண்ணங்களும் இல்லாம அந்த பக்தி என்கிற பரிசுத்தினால நாம எப்ப ஒன்று சேர்றோமோ அப்பா ஐயா வருவார். உங்கள் மனம் ஒருமித்தவுடன் அரசாட அப்படின்னா பரிசுத்தமான உள்ளங்கள்ல ஐயா இருக்கிற ஐயா இங்க நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா நமக்குள்ள அழுக்கு இல்லாத பொழுது ஐயா வெளிப்படும் சொல்லி இப்படியாக சாப்பிடுங்க தற்பாதை ஆள வைப்பேன் சொல்லி நமக்கு நாளைக்கு சிவபெருமான் நடனம் ஆட சொன்னார். சிவபெருமான் 21 வருடங்களாக நடனம் ஆடுகிறார். அதுபோல நாளைக்கு தான் திருவாசகம், நாளைக்கு தான் பிங்கை, நாளைக்கு தான் தாலாட்டு, நாளைக்கு தான் பள்ளிவாசல். நாளைக்கு இதெல்லாம் படிச்சாகணும். இது வரைக்கும் நம்ம பக்கத்தை விட்டு படிச்சோம், இது அப்படி முடியாது. எல்லாம் படிச்சாகணும். நாளைக்கு இந்த வெண்பாவை படிக்கிறோம். என்ன அதனால நாளைக்கு நம்ம கரெக்டா 4:30 மணிக்கு இருக்கோம். அவங்களோட பணியோடையா வைக்க சொல்லணும். அப்பதான் ஏன்னா நாளைக்கு நம்ம இதை போல விட முடியாது. இங்க கண்டிப்பா படிச்சாகணும், தாலாட்டு படிச்சாகணும், பள்ளியோட படிச்சாகணும், திருவாசகம் படிச்சாகணும். இதுதான் அதுபோல இந்த 27 வெண்பாக்களும் நம்ம படிச்சே ஆகணும். இதெல்லாம் தெய்வீக வரிகள், புரியுதா? அதனால நாளைக்கு கொஞ்சம் நேரமே படிச்சுட்டோம்னா நாளையும் மறுநாளும் நேரம் படிச்சுட்டோம்னா வியாழக்கிழமை ஓரளவுக்கு சரி பண்ணி. நாளைக்கு தாலாட்டு வருது, நாளைக்கு வரும். நாளைக்கு வந்தா தான் நமக்கு வியாழக்கிழமை சரியான எடுத்துருங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை நமக்கு 15 பக்கம் தான் உண்டு, 2 மணிக்கூர் தான், அதுக்கு மேல கிடையாது. அதனால நாளை மறுநாள் அதுக்குள்ள இவ்வளவு பக்கங்களையும் நம்ம சரிப்படுத்தலாம். அதனால நாளையும் மறுநாளும் 4:30 மணிக்கு நம்ம தொடங்குவோம். என்ன அப்போ உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் நேரம் கிடைக்கும், நிறைய படிச்சுக்கிட்டு அது பொருள் பண்ணலாம். சரியா? ஐயா உண்டு வாசகத்தை அன்போடு நிறைவேற்றிக் கொள்கிறோம். தொண்டர் தனக்கு சிறுபறவை ஒன்றினவும் அண்டர்கள் வைக்க அவர் நடனம் ஆடத்திலே வாசகத்தை நிறைவு செய்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறோம். சொல்லுங்க. ஐயா உண்டு, ஐயா உண்டு, தொண்டர் தனக்கு அண்டர்கள் வைக்க